ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். புதுவை சிறுமி கொடூர கொலை விவகாரம். 80 சாட்சிகள் சொன்னது என்ன? எஸ்பி சௌதன்யா செய்த சம்பவம். விரைவில் காத்திருக்கும் ஆப்பு. கதிகலங்கி கிடக்கும் முக்கிய குற்றவாளிகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருகே அமைந்துள்ளது சோலை நகர். இப்பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மார்ச் 2ஆம் தேதி வீட்டிற்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த போது மாயமானார். இதையடுத்து அவரது பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழித்து சிறுமி கழிவுநீர் கால்வாயில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை நெரித்து கொலை செய்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த 59 வயதான விவேகானந்தன், 19 வயதான கருணாஸ் ஆகிய இருவரை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்தனர். நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு 1 வாரத்திலேயே வழக்கை விசாரித்து தண்டனை வழங்கப்படும் என்று அப்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்திருந்தார். ஆனால் இச்சம்பவத்தில் போலீசாரின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என சிறுமியின் பெற்றோர் டிஜிபியிடம் புகார் தெரிவித்தனர். இதனிடையே கடத்தல், அடைத்து வைத்தல், பாலியல் வன்கொடுமை, கொலை, சாட்சியத்தை அளித்தல், SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், போக்சோ என 7 பிரிவுகளின் கீழ் குற்றவாளிகள் 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் சிறுமியின் இரத்த ஆடைகள், சடலத்தில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள், கைரேகை தடங்கள், ஜிப்மர் நிர்வாகத்தின் உடல் கூறு பரிசோதனை அறிக்கை, DNA அறிக்கை போன்றவையும் சமர்ப்பிக்கப்பட்டது. இதுவரை வழக்கில் சுமார் 80 சாட்சிகளின் வாக்குமூலம் இடம்பெற்றுள்ளதாக தகவல் கூறப்படுகிறது. இந்நிலையில் போக்சோ வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் குறிப்பிட்ட நாட்களில் செய்ய வேண்டும் என்பதால் முத்தியால்பேட்டை போலீசார் அந்த வேளையில் தீவிரமாக இறங்கினர். சிறப்பு விசாரணை குழு SP கலைவாணன், கிழக்கு SP லட்சுமி சௌதன்யா, சிறப்பு அதிரடிப்படை SP ஜிந்தா கோதண்டராமன், இன்ஸ்பெக்டர்கள் கணேஷ், கண்ணன், SI சிவபிரகாசம் ஆகியோர் அடங்கிய குழுவினர் பணியாற்றி பல 100 பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையை தயாரித்து டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மூலம் சட்டத்துறைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு மீண்டும் பெறப்பட்டது. அதைத் தொடர்ந்து குற்றப்பத்திரிகையை இணையவழியில் போக்சோ நீதிமன்றத்திற்கு பதிவேற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் SP லட்சுமி மற்றும் இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஆகியோர் கடந்த மே 2ஆம் தேதி போக்சோ நீதிமன்றத்திற்கு வந்து நீதிபதி சோபனா தேவியிடம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதையடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த SP லட்சுமி சௌதன்யா பேசுகையில், குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளோம். அதை நீதிபதி ஏற்றுள்ளார். குற்றப்பத்திரிகை சுருக்கம் 15 பக்கம் மற்றும் ஆவணங்கள் உள்ளிட்டவை சில 100 பக்கங்கள் இருக்கும் என கூறினார். இதனிடையே சிறுமி கொலை குறித்து தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை தொடர்பாக காவல்துறை வட்டாரங்கள் கூறுகையில், குற்றப்பத்திரிகையானது சுமார் 500 பக்கம் இருந்தது. அதில் கைதானவர்கள் வாக்குமூலம், சாட்சிகளின் விவரம் உள்ளிட்டவை இணைக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவை குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தரப்புக்கு வழங்கப்படும். அதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை விரைவில் தொடங்கி விரைவாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் என தகவல் தெரிவித்தனர். விரைந்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே சிறுமியை இழந்து தவிக்கும் பெற்றோரின் கோரிக்கையாக இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.